வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு வடிவேலு அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் வடிவேலு. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். இந்த முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி நடத்துறாங்க. இந்து முன்னணி ஒரு இந்துத்துவ அமைப்பு. பாஜக, ஆர்எஸ்எஸ், சன் பரிவார் அதனுடைய ஒரு ஒத்த அமைப்பு. அவங்க வந்து ஒரு அமைப்பு, இந்து அமைப்புகள் இந்துக்களை ஒன்று திரட்ட வேண்டும்னு ஒரு பிளான். பிஜேபி அரசியலும் அதுதான். இந்து முன்னணி நடத்த வேண்டிய மாநாடை நீங்க ஏன் டேக் ஓவர் பண்றீங்க? பிஜேபி அதை முழுமையா எடுத்து நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு உங்களுக்கு? இதை நாங்க பண்ணாம வேற யாரு பண்ணுவான்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி திமுக இதே மாதிரி மாநாட பழனியில நடத்தினாங்க. சரிங்களா? அவங்க எந்த விதமான கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க இந்த மாநாடை எடுத்து பண்ணையில நாங்க தேசியமும் தெய்வமும் எங்க ரெண்டு கண்ணுன்னு சொல்ற தேவரை ஃபாலோ பண்ற கட்சி. ஓகேங்களா? நாங்க வந்து முருகன் மாநாடு எடுத்து பண்றதுல என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். திமுக எடுத்து நடத்துற போது பாஜக எடுத்து நடத்துறதுல என்ன தப்பு? இல்லங்க, அரசாங்கம் நடத்திருக்கு, அறநிலையத்துறை நடத்திருக்கு. அதுவும் திமுக மாதிரி கட்சி மேல நீங்க இந்துக்களுக்கு எதிரி கட்சி அப்படின்னு எல்லாம் நீங்க ஒரு பரப்புரை பண்ணுவீங்க. அதான் உண்மை. பரப்புரை கிடையாது சார், அதான் உண்மை. அவங்க கட்சியில 80% இந்துக்கள் இருக்காங்க. சார், நாட்டுல 80% இந்துக்கள் இருக்காங்க. அப்போ வந்து கட்சியில 80% இந்துக்கள் இருந்துதானே ஆகணும். சரி, இப்ப நாட்டுல வந்து 100%ல 80% பேர் இந்துக்கள் இருக்காங்க. இது வந்து இந்துக்கள் மெஜாரிட்டியா இருக்க நாடு. 20% கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு பழனியில இந்த வருஷம் தொடக்கத்துல நடத்துனது வந்து சரி, அவங்க அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட் ஒரு நிகழ்வை நடத்துறாங்க. சரி, ஓகேங்களா? அவங்க ஓட்டு அரசியலுக்கு நடத்துன மாதிரி தெரியல. சரி, நீங்க ஓட்டு அரசியலுக்கு நடத்துறதா சந்தேகப்படுறாங்க. அதாவது எப்படி சார், நாங்க நடத்தியில மட்டும் ஓட்டு அரசியலுக்கு நடத்துற மாதிரி சந்தேகப்படுறீங்க? திமுக அதாவது நாங்க காலகாலமா நாங்க வந்து இந்து கலாச்சாரத்தை காப்பாத்துறோம், தெய்வங்களை வழிபடுறோம். நாங்க நடத்துறது வந்து நாடகம். திமுக வந்து எப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பெரியார் கொள்கை, வீரமணியை பக்கத்துல போட்டு உட்கார வச்சுக்கிட்டு நாத்திகம் பேசுவாங்க. தேர்தல் நெருங்குற நேரத்துல பாத்தீங்கன்னா பக்தர்கள் சாமி கும்பிடுவோம், மாநாடு நடத்துறோம், கும்பாபிஷேகம் நடத்துறோம், 3000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்திட்டோம், இதெல்லாம் சொல்லுவீங்க. தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா தாலியை எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் எல்லா மேடையிலையும் வந்து பெண்களை ஏத்தி வச்சு. நீங்க சேர்த்து வச்சு பேசுறீங்க, நீங்க புரிதல் இல்லாம பேசுறீங்க. திராவிட கழகம் வேற, திமுக வேற. சரி சார், அது ஓட்டு எங்க இருந்து சார் திமுக? அறநிலையத்துறை வேற, அரசாங்கம். அறநிலையத்துறை வந்து அரசாங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு தனி டிபார்ட்மெண்ட். சரி சரி, அந்த டிபார்ட்மெண்ட்ல திரு சேகர் பாபு அவர்கள் எல்லா விஷயங்களும் பண்றாரு. சரி, இது எக்ஸ்ட்ரீமா போயிட்டு அவர் இந்துத்துவ அமைப்புகள் எல்லாம் சிலர் பண்ற சில ப்ரோகிராம்ஸ் எல்லாம் கூட எடுத்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. சரி, அவர் பண்றாருன்னா அது வந்து ஒரு இது இருக்கு, அதுல வந்து ஒரு உணர்வு தெரியுதுன்றாங்க. நீங்க வந்து இங்க வந்து அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டுல ஏதோ மத அரசியல் பண்றதுக்கு திட்டமிடுறாங்க. உணர்வு இருக்குன்னு சொல்றது யாரு சார்? திமுக காரன் சொல்றான் சார். அதாவது சேகர்பாபுக்கு வந்து அந்த உணர்வு இருக்கு சார். காவி வேட்டி கட்டிட்டா எல்லாரும் வந்து சாமி ஆயிர முடியாது சார். காவி வேட்டி கட்டிட்டா மட்டும் ஆயிர முடியாது. அந்த உணர்வு உள்ள இருக்கணும். நாங்க எங்களோட கொள்கை வந்து கோயிலே இல்லை, எங்க கொள்கை வந்து பெரியார் கொள்கை, நாங்க வந்து கடவுளே இல்லைன்னு நாங்க சொல்லுவோமா? ஆனா காவி வேட்டி எடுத்து கட்டிக்கிட்டு கோயில போய் கும்பாபிஷேகம் பண்ணுவோமா? இது என்ன சார்? எந்த கூத்தாடி சார் இது? யார் சார் இதை ஏத்துக்குவா? நாங்க காலகாலமா நாங்க வந்து சாமி கும்பிடுவோம். எங்களுக்கு கோயில் தான், கோயில் குளங்களை காப்பாத்திட்டு வர்றதே பாஜக சார். நாங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியா பூராவும் இந்து கலாச்சாரத்தை சார், உலகத்துல 1000 எவ்வளவோ நாடுகள் இருக்கு சார், எவ்வளவோ மக்கள் இருக்காங்க சார், எவ்வளவு இனம் இருக்கு சார். இந்தியாவுக்குன்னு இருக்கு, இந்தியாவில மட்டும்தான் சார் இந்துங்கிற ஒரு இனம் இருக்கு. இந்த இனத்தை காப்பாத்துறதுக்கு போராடிக்கிட்டு இருக்க. நீங்க காப்பாத்த தேவையில்லைங்க. இந்துக்கள் எல்லாம் சுதந்திரமா இருக்காங்க. எல்லாரும் நம்ம எல்லாருமே இந்து தானே. ஆமா, நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுது, பிரச்சனை இருக்கா சார்? என்னோட கலாச்சாரத்துக்கு அச்சுறுத்தல் சார். ஒரு அச்சுறுத்தல் இல்ல. நீங்க ஏன் பயப்படுத்துறீங்க, பதட்டப்படுத்துறீங்க? நீங்க வட மாநிலத்துல பிஜேபி இந்த அரசியல் வேணா அங்க செல்லுபடி ஆகும். தமிழ்நாட்டுல எல்லாம் இதெல்லாம் வந்து இங்க என்ன கலாச்சாரம், இங்க வந்து கோயிலுக்கு அத்திவரதரை போய் 2 கோடி பேர் பாத்துருவாங்க. சரி, பாத்துட்டு வந்து யாருக்கு ஓட்டு போடணுமோ கரெக்டா போட்டுருவாங்க. சரிங்களா? அதாவது மக்களுக்கான விழிப்புணர்வு. நாங்க வந்து மத அரசியல், மத பிரிவினைவாதம் பண்ணி நீ வந்து தீவிரவாதி, நீ வந்து இதை கும்புறவன், நான் அதை கும்புறவன் பிரிவாதம் நாங்க பேசல. எங்களோட கலாச்சாரத்தை காப்பாத்துறதுக்கு முருகரோட அறுபடை வீரர்களை வச்சு கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு ஏன் உரிமை இல்ல? என்ன கலாச்சாரம் கெட்டு போச்சு தமிழ்நாட்டுல சார்? இங்க எல்லாமே மாறி போய் தானே சார். தேர்தல் வரையில மட்டும் நான் வந்து கடவுள் வேணும்,
தேர்தல் இல்லாத நேரத்துல வந்து உங்களுக்கு பெரியார் வந்துருவாரு. அப்ப இது வந்து என்ன எங்களுக்கு மக்களை ஏமாத்துற விஷயம். நீங்க ஏட்டிக்கு போட்டி அவங்க ஒரு அரசியல் பண்றாங்க, நாங்க ஒரு அரசியல் பண்றோம். கண்டிப்பா சார். இப்ப என்ன தேவை? முருக பக்தர்கள் மாநாடு, முருகர் இப்ப அறுபடை வீடா, சரி, அறுபடை வீடையும் போய் எல்லாரும் வணங்குறாங்க, எல்லாம் கோயில்ல கூட்டம் கூட்டமா போயின்னுக்குறாங்க. இப்ப நீங்க மதுரையில இப்ப நடத்தி என்ன பண்ண? இந்த எல்லா இடத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சு நாம ஒரு செட்டப், இது எதுக்காக, இதை எதுக்கு பண்றோம்? நாங்க முருகருக்கு வந்து இப்ப மட்டும் தான் பண்ணுவோம் சார். இதுக்கு முன்னாடி எங்க தலைவர் வந்து விரதம் இருந்து நடந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த முருகர் வந்து வேல் யாத்திரை நடத்திருக்காரு. நாங்க வந்து இன்னைக்கு பண்ணல, இன்னைக்கு மட்டும் நாங்க முருகர் எடுக்கல சார். எங்களுக்கு 2-3 தலைவருக்கு முன்னாடியே வந்து வேல் யாத்திரை நடத்திருக்கோம். எங்க தலைவர் அண்ணாமலை விரதம் இருந்து எல்லாருக்கும் காவடி எடுத்து போயிருக்காரு. பழனிக்கு 6 வீரர்களுக்கும் விரதம் இருந்து போயிருக்காரு. இப்ப எங்க தலைவர் நயினார் அண்ணன் வந்து விரதம் இருந்து விரதம் இருந்து போறாப்ல. நீ முருகர் பக்தர் மாநாடு நாங்க வந்து இன்னைக்கு பண்ணல. இன்னைக்கு திரு நயினார் அவர்கள் விரதம் இருக்கிற செய்தியெல்லாம் நானும் பார்த்தேன். அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு, இன்னைக்கு முருகரை கையில எடுத்தோம், அடுத்து தமிழ்நாட்டை கையில எடுப்போம். அப்ப நீங்க பிளான் பண்றீங்க, நீங்க ஓட்டு அரசியலுக்கும் அதே போல இங்க ஒரு அரசியல் பண்றதுக்காக முருகரை கையில எடுக்கிறீங்க. பக்தி உணர்வோடு எடுக்கணும்ல, பக்தியோட எடுங்கன்னு கேக்குறாரு சேகர் பாபு. அதான் கேக்குறாரு. இவங்க வந்து இங்க ஏதாவது ஒரு பிளவுவாத அரசியலை, இங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்த திட்டமிட்டு எதையோ பண்ண பாக்குறாங்க. அதை கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கு, சட்டத்துறை அமைச்சர் அதை கவனிக்கணும் அப்படின்றாரு சார். அதாவது மக்களுக்கு நிச்சயமா தெரியும் சார், யாரு வந்து யாரை நோக்கி போறான். இப்ப 2% ஓட்டு இருந்த மக்கள் வந்து நாங்க எதுவுமே வந்து நாங்க மதத்தால சொல்லல. ஆனா 2% ஓட்டு பேங்க் வந்து 12%, 18% மாத்தி இருக்கு பாஜக. எப்படி மாத்தி இருக்கு அப்படின்னா மக்களுக்கு போய் சேருது. இது யாரு உண்மை யாரு பொய்ன்னு. ஏன்னா திராவிட கட்சி சும்மா கிடையாது, அது மிகப்பெரிய லெவல்ல ஆணி வேற இங்க ஊண்டி நின்றுச்சு. இப்ப மக்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்ப மக்கள் புரிஞ்சுதானே உங்களுக்கு மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. நாங்க வந்து திரும்ப வீழ்ச்சி அடைஞ்சே கீழே போய்கிட்டே இருந்தோம்னா 5, 4, 3, 2 கீழே வீழ்ச்சி அடைஞ்சிட்டே போனா நீங்க சொல்லலாம் மக்கள் வந்து உங்களை நிராகரிக்கிறாங்கன்னு சொல்லலாம். நாங்க அப்படியே மேல 2, 4, 6, 10, 12 வரைக்கும் மேல போயிட்டு டபுள். அதெல்லாம் வந்து மோடி ஏதாவது சாதிச்சிருந்தா அதை சொல்லி ஓட்டு கேளுங்க, அண்ணாமலை ஏதாவது சாதிச்சிருந்தா அதை சொல்லி ஓட்டு கேளுங்க. இல்ல பிஜேபிக்கு திரு நயினார் நாகேந்திரன் என்ன செய்ய போறாரு, இப்ப புது தலைவரா வந்திருக்காரு, அவர் என்ன செய்ய போறாரு, அவர் ஒரு புது பாலிடிக்ஸ் கொடுக்குறாருன்னா இதெல்லாம் நாங்க கொண்டு வர போறோம், நாட்டுல இந்த திட்டங்கள் எல்லாம் எங்களால உருவாக போகுது அப்படின்னு சொல்லி அதை ஓட்டு கேளுங்க. முருகனை வச்சியா ஓட்டு? இது முருக அரசியல் பண்ணி தான் இப்ப ஓட்டு எடுக்கணுமா பிஜேபி? சொல்லுங்க பாக்கலாம். நீங்க தான் வளர்ந்துட்டீங்கன்றீங்கல்ல. நாங்க நிச்சயமா சார், இது மக்கள் எல்லாருக்குமே தெரியும் சார். ஏன் நாங்க வந்து நீங்க வந்து மக்கள் வந்து நாங்க இந்துத்துவ அரசியல் பண்றதுனால மட்டும்தான் எங்களுக்கு ஓட்டு போறாங்க நீங்க நினைச்சிட்டு. கடவுள் வேறங்க, அரசியல் வேற. நீங்க ஏன் கடவுளை கொண்டு வந்து அரசியல்ல திணிக்கிறீங்க? நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க சார். நீங்க மீடியா வந்து அப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்க சார். நான் சொல்ல, சேகர் பாபு சொல்றாரு, சங்கிகள் கூட்டம் இந்த மாநாடு நடத்துறாங்க, இவங்க வந்து சங்கித்தனமா இருக்கும், பக்தியே கிடையாது இவங்களுக்கு அப்படின்றாரு சார். நாங்க சங்கிலாவே இருந்துட்டு போறோம் சார், நாங்க அதை பத்தி கேட்கல. ஆனா இத வந்து பொதுமக்கள் சொன்னா கூட நான் ஆச்சரியமா எடுத்துக்கோ சார். சேகர் பாபு சொல்றதுக்கு என்ன சார்? நான் சேகர் பாபு தெரியும் இல்ல, கோயில் குளமா சுத்துறாரு, அறநிலையத்துறை அவருக்கு தெரிஞ்ச கோயில், அவர் பண்ண குடமுழுக்கு எத்தனை லட்சம் கோடியில இப்ப வந்து குடமுழுக்கு எல்லாம் பண்ணி முடிச்சிருக்காரு. எத்தனை கோயிலுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கு. கடந்த கால அறநிலையத்துறை அமைச்சர்கள் இந்த மாதிரி ரெக்கார்ட் பிரேக் பண்ணாங்களான்னு தெரியல. திரு சேகர் பாபு பல ரெக்கார்ட் பிரேக் எடுத்து பண்ணிருக்காரு. தெரியும் சார், சேகர் பாபு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு எந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்கன்னு எல்லா மக்களுக்கும் தெரியதான் செய்யும். நீங்க எவ்வளவு நாளைக்கு இந்த ஓட்டை கொடுத்து இந்த 1000, 2000 கொடுத்து நீங்க ஓட்டு வாங்க முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் நீங்க நினைச்சு பாருங்க, இன்னும் இந்த நான் சொல்றேன் சார், உங்களுக்கு இந்த சவாலாவே வர சார். நீங்க வந்து எங்களை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. நான் இந்த சவாலாவே உங்களுக்கு வர்றேன். எங்க தலைவர் புது தலைவரை எதுக்கு நியமிச்சிருக்காங்க நான் சொல்றேன் சார். இன்னும் 8 மாசம் இருக்கு சார். நீங்க சவாலா எடுத்துங்க. இன்னும் 8 மாசம் கழிச்சு நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம். நாங்க 20 சீட்டு சார், பிஜேபி மட்டும் 20 தொகுதியில எம்எல்ஏவா நாங்க சட்டமன்றத்துக்கு உள்ள போறோமா இல்லைன்னு பாருங்க. நாங்க முருக பக்தர்கள் மாநாடு, இந்துத்துவா அதெல்லாம் எதுவும் இல்ல. மோடி செஞ்ச சாதனையை சொல்லி மட்டுமே 20 எம்எல்ஏ இன்னும் 8 மாசம் எழுதி வச்சுக்கோங்க. நாங்க உள்ள போறோம். சட்டசபைக்கு 20 எம்எல்ஏ தாமரை சின்னத்துல இருந்து ஜெயிச்சு உள்ள போறாங்க. ஓகேங்களா? நாங்க வந்து சும்மா ஏழை மக்களுக்காக போராடிட்டு இருக்கோம் சார். ஏழை மக்கள் இன்னைக்கு ஒன்று திரட்டல் எதுக்காக? இந்த ஒன்று திரட்டல் இப்ப போய் உட்காந்து அங்க நம்ம என்ன பண்ண போறோம்? வேண்டுங்க, வீட்டுக்கு வீடு உட்காந்துக்கிட்டு முருகரை வேண்டுங்க. ஐயா 20 சீட்டு வெற்றி பெறுவோம், 20 எம்எல்ஏ உள்ள போவோம், மோடியை ஜெயிக்க வைப்போம், அங்க வந்து 10 எம்பி அனுப்ப போறோம் அப்படின்றதெல்லாம் வீட்டுக்கு வேண்டாம் சொல்லுங்க. நாங்க வந்து அத போய் எல்லாரும் ஒண்ணு கூடிதான் வேண்டிதான் இதெல்லாம் பண்ணுமா? ஏழை சார், நாங்க ஏழைகளுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுதான் சார் இந்த நேரத்துக்கு வந்திருக்கோம். 3வது டைம் சார் அரசியல் ஹிஸ்டரி சார். காங்கிரஸ் நீங்க நேரு ஜெயிச்சதோ இந்திரா காந்தி ஜெயிச்சதோ ஆளே இல்லாத கிரவுண்ட்ல வேணா அவங்க 3 டைம் ஜெயிச்சிருக்கலாம், 4 டைம் ஜெயிச்சிருக்கலாம். மோடி 100 பேரை ஓட விட்டு அவர் ஓடி முதல் இடத்துக்கு வந்து 3 தடவை கண்டினியூஸா 3 டைம் ஜெயிக்கிறாரு. டெமோக்ரசி வேர்ல்ட்ல பெரிய டெமோக்ரசி கண்ட்ரில 3 தடவை ஜெயிச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். இந்த முறை கொஞ்சம் தடுமாறி தான் சார். நீங்க வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம், அதை வந்து எப்படி மடைமாற்றலாம், எப்படி மாத்தி பேசலாம், அதை எப்படி இலக்காரம் பண்ணலாம் தான் சார் நீங்க பேசுறீங்க. தவிர 3 டைம் ஜெயிச்சிட்டோம், 3 டைம் காங்கிரஸ் தோத்துருக்கு, படுதோல்வி அடைஞ்சிருக்குங்கிறத நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இவர் மோடி வந்து ஏன் ஜெயிச்சிருக்காரு, கண்டினியூஸா ஜெயிச்சுட்டு வர்றாரு அப்படின்னா ஏழை மக்கள் சார். இன்னும் அந்த நாட்டுல அக்கௌண்டே இல்லாம கோடிக்கணக்கான பேர் இருந்தா சார்.
இன்னைக்கு அக்கௌண்ட் இல்லாம எவன் சார்? இன்னைக்கு உலகத்துல யூபிஐ பரிவர்த்தனை தான் சார் உலகத்துல இந்தியால பெரிய இங்க பரிவர்த்தனை. ஓட்டு போட மாட்டேன்றாங்களே தமிழ்நாட்டுல. 18% வந்துட்டோம்ல சார். 18% கன்வெர்ட் ஆகல, சீட்டா கன்வெர்ட் ஆகல நமக்கு தான். சார் 68ல இருந்து 70 இடங்கள்ல சட்டசபையில 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல, கடைசியா நடந்த பாராளுமன்ற தேர்தல்ல 70 சட்டமன்றத்துல வடிவேலு எண்ட் ரிசல்ட் என்னன்னா நம்ம என்ன ஜெயிச்சிருக்கோம், எத்தனை எம்பி போனோம், எத்தனை எம்எல்ஏ போக போறோம், சார் அதுதான் ரிசல்ட். நீங்க எப்படின்னா பெர்சன்டேஜ் கூடி என்ன ஒண்ணும் கிடையாது. ஓட்டெல்லாம் இப்ப காசு கொடுத்தே வாங்குறாங்க நிறைய கட்சி. ஆமாவா? உண்மை. அப்படிதான் திமுக ஜெயிச்சிருக்காங்க. நீங்க சொல்றதா உண்மை. திமுக ஓட்டை கொடுத்துதான், காசுக்கு ஓட்டை கொடுத்து தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதனால நீங்க திமுக பண்ற பணியை நாங்க பண்ணல. நாங்க ஆனா படிப்படியான வளர்ச்சி. நாங்க ஒரே நாள்ல போய் உட்காந்து அங்க விழுக விரும்பல. எங்க தலைவர் ஆல்ரெடி பேஸ்மெண்ட் தெளிவா போட்டு போயிட்டாரு. அண்ணாமலை நயினார் அண்ணன் அவர் தெளிவா சொல்லிட்டாரு, என்னோட பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ரத யாத்திரை பண்ணிட்டாங்க. என்னோட யாத்திரை நாடாளுமன்றத்துக்கு, சட்டமன்றத்துக்கு எங்க காவிப்படையை கூட்டிட்டு போறதான்னு சொல்லி தெளிவா சொல்றாரு. அவரும் சேம் அதே பாணி தான் வராரு பாருங்க. இவர் ஒரு பாத யாத்திரை போனாரு அண்ணாமலை, இவர் வேல் யாத்திரை போனாரு. இவர் இப்ப முருகர் மாநாடுன்னு இந்து முன்னணி நடத்துறத அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க, திரு நயினார் நாகேந்திரன் எடுத்துக்கிட்டாரு. சார் சேம் அந்த ஆன்மீக அரசியல், சாமி அரசியல், கடவுள் அரசியல், இதை தானே கொண்டு போறீங்க நீங்க. சார் இது என்ன சார் தப்பு இருக்கு? உங்க மேல ஒரு பார்வை, மற்றவங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு உள்ளாது போயிடுங்க. சீமான் கூட தான் முருகன், அதனால முருகன் சீமானோட அண்ணன் தம்பி நான் சொல்லிட முடியுமா? இது எங்களோட பாரம்பரியம் சார். நாங்க காலகாலமா முருகனை வழிபடுறது எங்களோட கலாச்சாரம், எங்களோட பாரம்பரியம். நாங்க எங்களோட மக்களை கூப்பிட்டு வச்சு, நாங்க அறுபடை வீரர்களை வச்சு ஒரே இடத்துல வச்சு நாங்க சாமி கும்பிட போறோம். அவங்களுக்கு பக்தர்களுக்கு நாங்க முருகரோட புகழை சொல்ல போறோம். இது எங்களோட உரிமை சார். சுதந்திர நாட்டுல, எங்க நாட்டுல நான் எங்க மக்களுக்கு என்னோட கலாச்சாரத்தையோ என்னோட முருக விஷயத்தையோ நான் சொல்றதுக்கு என்ன சார்? மதத்தாலும் இனத்தாலும் மக்களை பிளவுபடுத்துவதற்கான அரசியலை நீங்க கையில எடுத்துருக்கீங்க. நீங்க என்ன வேணா எதிர்கட்சிகள் திமுக என்ன வேணாலும் சொல்லலாம் சார். ஏன் இப்ப திருமாவளவன் ஒரு பேரணி நடத்தினாரு, அதுக்கெல்லாம் நீங்க எந்த விஷயம் சொல்லல. பிஜேபி என்ன பண்ணாலும் குத்தம், பிடிக்காதவன் என்ன பண்ணாலும் குத்தம்னு சொன்னோம்னா அப்ப நாங்க என்னதான் பண்றோம் சொல்லுங்க? நாங்க எங்களோட மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. மக்கள் எங்களோட ஓட்டு சதவீதம் குறைஞ்சிச்சுன்னா நீங்க கேட்கற கேள்வி நான் ஒன்று ஒத்துக்கிறேன் சார். நாங்க ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வாக்கு சதவீதம் தொடர்ச்சியா இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே சார் போகுது. மக்கள் ஆதரவுனால தானே சார் நாங்க முன்னேறி போயிட்டே இருக்கோம். நீங்க நினைக்கிறீங்க எங்களுக்கு அண்ணாமலை என்ன நினைச்சிருந்தாருன்னா கூட்டணி வச்சு இந்த 18% ஓட்டோட சேர்த்து எங்களால 10 எம்பியை பாராளுமன்றத்துக்கு மோடிக்கு அனுப்பிச்சிருக்க முடியும், மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்க முடியும். நாங்க எங்க கட்சியை வளர்க்கணுங்கிற ஒரே குறிக்கோள்ல தான் அவர் தெளிவா 18% ஓட்டு வாங்கி அந்த தனிப்பட்ட முறையில் தான் இவ்வளவு பெரிய வாக்கு. இன்னைக்கு எங்க நயினார் அண்ணன் உள்ள வந்துட்டாரு. அவர் தெரியும் தேர்தல்லாம் எப்படி என்னதான் சொன்னாலும் எலெக்ஷன்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் நயினார் அண்ணன். அவர் தேர்தல்ல எப்படி கொண்டு போகணும் அவர் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அவரே ஆரம்பத்துல சொல்றாரு, தென்றல் மாதிரி நான் செயல்படுவேன். அவர் அழகா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போடுவாரு. நீங்க வேணா பாருங்க, 20 சட்டமன்றத்துக்கு 20 எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துக்கு நாங்க தெளிவாங்க. மக்கள் அரசியல் பண்ணணும் ஆமாதானே, ஆனா மத அரசியலா தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பிஜேபி ஒரு மதவாத கட்சி அப்படித்தானே அறியப்படுறாங்க. அதை நீங்க மாற்றி அமைக்கணும்னா திரு நயினார் போன்றவர்கள் எல்லாம் இப்ப தலைவரா வந்திருக்காருன்னா வேற ஒரு புது ரூட்டை எதையாவது எடுக்கணும். மறுபடியும் நீங்க அதே ஃபார்முலாவை கொண்டு போய் திணிச்சீங்கன்னா மக்கள் உங்களை எப்படி பாவாங்க? பிஜேபினா மதவாத கட்சிப்பா, அவங்க சாமியை வச்சு அரசியல் பண்றவங்கப்பா அப்படிதானே பேசுறாங்க. இன்னமுமே அப்படிதானே இருக்குது சார். அது மீடியாக்கள் திமுக காரங்க உங்களை மாதிரி ஆளுங்க ப்ரொஜெக்ட் பண்றதுதான் சார். நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க. நீ இதை திரும்ப 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 மக்கள் அரசியல் பண்ணுங்க சார். சார் மக்கள் அரசியல் பண்ணாம எப்படி சார் மோடி போடுறோம்? நான் தெளிவா சொல்றேன் சார். இன்னைக்கு மெட்ரோ திட்டங்கள் இந்தியா கூட எத்தனையோ மெட்ரோ இருக்கு, வந்தே பாரத் எத்தனையோ ஓடிக்கிட்டு இருக்கு, புல்லட் ட்ரெயின் நீங்க கிட்டத்தட்ட முடிய போது 70% பணி முடிஞ்சிருக்கு. இந்தியால யூபிஐயோட பரிவர்த்தனை உலகத்திலே யூபிஐ பரிவர்த்தனை அதிகமா இருக்கு. இன்னைக்கு மோடி போன் பண்றாரு சார். மோடி பண்ணி டொனால்ட் ட்ரம்ப் பேசுறாரு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த வார்ல உங்களோட தலையீடு ஒண்ணுமே இல்லைன்னு நேருக்கு நேர நெத்தி சொல்லல. அதெல்லாம் சொல்லிருக்காரு சார். நீங்க ட்ரம்ப் நான் என்னாலதான் போரியை நிறுத்தினாங்க 2 பேரும் அப்படின்னாரு. அவர் சொல்றாரு. நம்ம எதுவுமே பதிலே சொல்லல. இன்னைக்கு நீங்க பாருங்க சார். இப்ப நான் சொல்றேன் சார், டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட மோடி தொலைபேசியில பேசியிருக்காரு. உங்களால ஒண்ணும் நடக்கலன்னு அவ்வளவு தைரியமா நம்ம சொல்லிட்டோம். நீங்க அவரோட இதுலயே போட்டிருக்காரு. நீங்க வேணா பாருங்க. மோடி போடலாம் சார். ட்ரம்ப்புக்கு நம்ம ஒரு வாரமா அவர் பிரகடனப்படுத்துறாரு. அவர் ட்ரம்பையே நாம எதிர்த்து பேச முடியல சார். என்ன சார் நாம உலக நாடுகள் எல்லாம் மோடியை பாராட்டுதுன்னு பெருமையா சொல்றீங்க. ஒரு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நீங்க எல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்களாதான் பரிதாபப்பட்டு விட்டோம் அப்படின்றத சொல்ல கூட உங்களால முடியலையா சார்? ட்ரம்ப் எல்லாருக்குமே தெரியும் தற்புகழ்ச்சி விரும்புறவர். அவர் இப்ப அதனாலதான் எலான் மஸ்கோட சண்டை போட்டுட்டு இன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு. அவர் எல்லாரும் தற்புகழ்ச்சி அவர் பெருமையா பேசினா மட்டும்தான் அவர் கூட வச்சுக்குவாரு, அவர் இணக்கமா இருப்பாரு. மோடி தெளிவா சொல்லிட்டாரு, நம்ம பிரதமர் தெளிவா சொல்லிட்டாரு, எங்க பாகிஸ்தானுக்கும் எங்களுக்கு நடந்த பட்சத்துல 3வது ஆள் கட்ட பஞ்சாயத்து பண்றதில்ல, நாங்களே 4 பேர் கட்ட பஞ்சாயத்து பண்ற நிலைமையில நாங்க உட்கார்ந்துருக்கோம். உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைக்கு யாரை தீர்க்க முடியும்னு முதல்ல கேக்குறது இந்தியாவை கேக்குறாங்க. மோடி தலையிட்டா மட்டும்தான் இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ண முடியும். 3வது வேற நாட்டுக்காரன் நம்ம நாட்டுல கேட்டுட்டு இருக்க நிலைமையில நமக்கு பஞ்சாயத்து பண்ண வேண்டிய வேலை அவசியமே கிடையாது. இன்னைக்கு ட்ரம்ப் கிட்ட தெளிவா அவர் சொல்லிட்டாரு,
நீங்க நான் எங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கு நீங்க பஞ்சாயத்து பண்ண வேணாம்னு. இன்னும் பஞ்சாயத்து பண்ணியிருந்தா அப்படி பயந்து இருந்தா சிந்து நதி நீரை இந்நேரம் திறந்து விட்டுருப்பாங்க சார். சிந்து நதி நீரை இன்னமும் திறக்கல. நாங்க தடை பண்ணி தான் வச்சிருக்கோம். ராஜஸ்தானுக்கு தண்ணி எப்படி கால்வாய் மூலமா கொண்டுட்டு வரலாம்னு சிந்திச்சுட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன். இன்னைக்கு கூட நீங்க மோடி என்ன பண்ணிட்டாரு, நாங்க ஏன் வந்து மதவாத அரசியல் பண்ணி தான் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு காங்கிரஸ் ஆலையில டோல்கேட்ல நிக்கிறோம்னா மதுரை சென்னை டு திருச்சிக்கு போறதுக்கு 6 மணி நேரம் ஆகுதுன்னா டோல்கேட்லயே 2 மணி நேரம் போயிடும். ஓகேங்களா? ஃபாஸ்டாக் கொண்டாந்து இவ்வளவு சீக்கிரமா கொண்டாந்து மோடி டோல்கேட்டே வேணான்றோம். நீங்க டோல்கேட்டே சொந்த நாட்டுக்குள்ள நாங்க ஏன் சார் கப்பம் கட்டணும்? அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க. சரி, உலகத்துல எந்த நாட்டுல டோல்கேட் இல்ல சொல்லுங்க சார், பேர் சொல்லுங்க, நாட்டோட பேர் சொல்லுங்க. டோல்கேட்ல அமெரிக்கா இருக்கு, டோல்கேட் இல்லாம இருக்கா? இந்தியாவுல புரட்சி பண்ண சொல்லுங்க மோடியே. சார் நீங்க தான் சொன்னீங்க டோல்கேட் வேணாம், மக்களை வந்து ஃப்ரீயா போக வைங்க. நீங்க வாரி வழங்கி குடுக்குறவங்கல்ல. ஏன் சார் இங்க ஓசின்னு ஊரு புறா கோசம் போட்டு விட்டுறான் திமுக காரன். அவங்கிட்ட போய் சொல்லுங்க சார், ஓசின்னு அவமானப்படுத்துறான் சார். ஒரு அமைச்சரை பதவியை விட்டு தூக்கி கூட ஒரு எம்எல்ஏ சொல்றாரு ஓசின்னு சொல்றாரு. அவங்கள போய் கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்க வந்து வரி விதிச்சு கௌரவமா மக்கள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணி நாட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கு என்ன கலாய்கலாச்சிக்கு இன்னைக்கு ஜிஎஸ்டி மூலமா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு 10 லட்சம் கோடி வந்துகிட்டு இருக்கு. ஜிஎஸ்டில என்ன திமுக அரசாங்கம் திவாலாகி போய் உட்கார்ந்துருக்கும். 10 லட்சம் கோடி கடன். இல்ல இவ்வளவு பெருமைப்படுறீங்க மோடியின் திட்டங்கள், பாஜக அரசின் திட்டங்கள் தமிழ்நாட்டுல வந்து சேர்ந்திருக்குன்னு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுத்தாரு, பாத்தீங்களா? மத்திய அரசின் பல திட்டங்களுக்கு மாநில அரசு ஃபண்ட் தான் போயிட்டு இருக்குது, நாங்க தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதை என்னென்ன டீடைலா சொல்லுங்க சார். நான் பதில் சொல்றேன் சார். ஸ்டாலினுக்கு வந்து நான் பதில் சொல்றேன் சார். என்னென்ன திட்டங்களுக்கு ஃபண்ட் வந்திருக்குன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க சார். திரு நயனார் நாகேந்திரன் சொல்லுங்க சார். அவர் கேள்வி சார் பொதுவா நான் இந்த திட்டத்துக்கு வந்து நான் தான் என்னென்ன திட்டத்துக்கு எவ்வளவு ஃபண்ட் கொடுக்கல. ஆவாஸ் யோஜனாவுக்கு மாநில அரசு ஃபண்ட் தான் அதிகமா போயிட்டு இருக்குன்றாரு சார். ஸ்டேட் ஃபண்ட் தான் எடுத்து யூஸ் பண்றாங்க. நான் சொல்றேன் முழு பர்சன்டேஜ் சோத்துல மறைக்கிறாங்க. வெளிப்படையா அறிக்கை கொடுக்கறாரு. அவர் அறிக்கை நான் சொல்றேன். நீங்க வேணா டேட்டா வேணா நீங்க நெட்ல போடுங்க, கூகுள்லயே போடுங்க. நானே கூகுள்ல போட்டு செக் பண்ணி பார்த்திருக்கேன் எவ்வளவு வருதுன்னு. 60+40 வந்து இந்தியா பூரா இம்ப்ளிமெண்ட், தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது. 60+40 தமிழ்நாட்டுக்கு பெரும்பாலான நிதிகள் வரதே இல்ல. நம்ம சண்டை போட்டு தான் ஒரு முறை வாங்கி அப்படிலாம் நிதியை நிறுத்தி வைக்கல. நீங்க இந்த அவங்க சொல்றாங்க அந்த கல்வி நிதி சொல்றாங்க, அதுல பில்லுல நீங்க கையெழுத்து போடல. நீங்க அப்ப என்ன பண்ணீங்க? அதுல தெளிவா நீட்ட இடத்துல எல்லாம் கையெழுத்து போட மாட்டோம் சார். போட்டிருக்காங்க சார். தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அதுக்கு தான் கையெழுத்து போடுவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இவங்க மக்கள் நல அரசு தானே, மக்கள் தானே ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க எங்கனாலும் நீட்டுவீங்க, அங்கெல்லாம் கையெழுத்து போட்டு வர முடியுமா என்ன சார்? இவங்க எப்படின்னா இவங்க போடாம எல்லாம் இல்ல. இவங்களுக்கு தெரியும் இந்த திட்டத்துல இந்த திட்டத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த நிதி வரும் அப்படின்னு. இல்லைன்னா தனியா 2500 கோடி முன்னாடியே கொடுத்துட்டாங்க. இந்த 2500 கோடிங்கிறது எக்ஸ்ட்ரா மணி. இந்த திட்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த 2500 கோடி வருங்கிறதா இந்த திட்டம். இவங்க சும்மா வந்து எல்லார்ட்டையும் வந்து மாயை காட்டிட்டு இருக்காங்க. இங்க யாரு கருத்து திரும்ப சொல்ல மாட்டாங்கிறக்காண்டி நான் கருத்து தெளிவா சொல்றேன், மக்களே தெரிஞ்சுங்க. மொத்தம் அதுக்கு ஃபண்ட் 5000 கோடி. 2500 கோடிங்கிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த திட்டத்துல இருந்தாலும் இல்லைனாலும் அந்த 2500 கோடி உங்களுக்கு வந்துடும். இந்த திட்டத்துல சேர்ந்து அதுல கையெழுத்து போட்டா மட்டும்தான் மீத இருக்க 2500 இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் மீத இருக்க 2500 கோடி வரும். இவங்க இந்த திட்டத்துல சேராமே ஆல்ரெடி 2500 கோடி வந்துட்டாங்க. இவங்க இந்த திட்டத்துல சேர மாட்டேன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு இந்தியாவில இருக்க 28 மாநிலத்துல மத்த மீதி இருக்க 27 மாநிலங்களும் ஒத்துக்குச்சு சார். நம்ம ஊருக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி எல்லாம் செட் ஆகாது சார். அப்ப உங்களுக்கு வேணாம்னா நீங்க பண்றீங்க. குலக்கல்வி முறையையும் வந்து நீங்க பிற்காலத்துல கொண்டு போய் விடுறதையெல்லாம் நாம ஏத்துக்க முடியாது. கரெக்டா இல்லையா? இது வந்து பகுத்தறிவு பார்க்கக்கூடிய பூமி, பகுத்தறிந்து எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பூமியா வளர்க்கப்பட்டிருக்கோம் தமிழ்நாடு. பகுத்தறிவு பூமியில தான் ஏடிஜிபி அரெஸ்ட் பண்ணி ஜெயில உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ண போனா அடிச்சுட்டு நாடுறாங்க. நீங்க இன்னமும் வந்து கவர்மெண்டோட திட்டங்கள் எல்லாம் ஓசின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து நீங்க பகுத்தறிவு பண்ற லட்சணம் சார். நீங்க பகுத்தறிவு ஒரு நாள் சொல்லி கொடுத்தது வந்து பாத்துங்க, ஒவ்வொரு நாளைக்கு 10 பேர் லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லி அரெஸ்ட் பண்றான். ரோடு அங்கேயும் போனா குண்டும் குழியுமா வந்து கீழே விழுந்து மண்டை உடையுது. எந்த திட்டங்களும் இன்னும் ஒழுங்கா கூட நிறைவேறி சேரல. எந்த திட்டம் சார் ஒழுங்கா போயிருக்குன்னு சொல்றீங்க? ஒயின் ஷாப் வெக்கம் சார். நான் சொல்ற மானக்கேடு, இந்த மாதிரி மானக்கேடு மாதிரி ஒரு ஆட்சி நான் பார்த்தது இல்லை சார். இவ்வளவு பிரச்சனை பண்ணியும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது இல்லை சார். நீங்க அதனால போலீஸ் எதுவும் கண்டுக்கிறது இல்ல, எதையும் போலீஸ் கண்டுக்கல. போலீஸ் எதை தெரியுமா தெளிவா செயல்படுது? தமிழ்நாடு போலீஸ் சிறப்பா செயல்படுறது. வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு காக்கி பேண்ட் போட்டுக்கிட்டு தெருக்கு நின்று ஹெல்மெட்டை பிடிக்கிறான். ஹெல்மெட் போலன்னா 1000 ரூபாய் ஃபைன் அடிக்கிறான். இதுதான் தமிழ்நாடு போலீஸ் செய்யறது. ஓகேங்களா? தெருக்கு கஞ்சா ஓடுது, தெரு லாட்டரி விற்கிறான். ஒவ்வொரு தெருவுலையும் ஆட்டோல வச்சுக்கிட்டு லாட்டரி வித்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்கிற. நீ வந்து கஞ்சா 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு கஞ்சா கிடைக்குது. சின்ன ஸ்கூல் படிக்கிற பசங்க கஞ்சா வாங்கிட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. அதை கேட்க மாட்டீங்க. எவ்வளவோ கம்ப்ளைண்ட் போட்டாச்சு, எவ்வளவோ வீடியோ வந்துச்சு, 1000 வீடியோ போட்டாச்சு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறான்னு சொல்லிட்டு. ஆனா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னா பாட்டில் பலாச்சி பதவி நீக்கமும் பண்ணியாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இவ்வளவு கேவலமா போயும் இன்னமும் நாங்க இந்த ஆட்சி பண்றோம், விடியல் ஆட்சி பண்றோம், பஸ்ல விடியல் பண்ண முடியும். கேவலமான ஆட்சி சார் இது. நாங்க அப்படி எதுவும் பண்ணலையே. நாங்க மக்கள்கிட்ட அப்படி வாங்கி நாங்க அப்படி எல்லா காசையும் வாங்கி நாங்க வந்து கொள்ளடிக்கலையே. அப்படி நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு அடுக்குறீங்க, இவ்வளவு தவறுகள் நடக்குதுன்னு சொல்றீங்க. களத்துக்கு போனால் மக்கள் உடனே சரி பிஜேபிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற மனநிலையில இருக்காங்க.
அதனாலதானே சார் 18% ஓட்டு வந்திருக்கு. இல்ல, நாங்க நீங்க நீ நோட்டாக்கு 18 அலைன்ஸ் சார், 18 அலைன்ஸ். என்ன அலைன்ஸ் சொல்லுங்க சார், என்னென்ன கட்சி அலைன்ஸ் சார்? நாங்க ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சிருந்தோமா, டிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சிருந்தோமா? நீங்க டிஎம்கே ஏடிஎம்கே தான் இங்க மேஜர் பார்ட்டி சார். டிஎம்கே ஏடிஎம்கே மேஜர் பார்ட்டி, அது ரெண்டு கூட நாங்க இல்ல. அப்புறம் நாங்க தானே லீட் பண்ணோம் கூட்டணியை. அன்னைக்கு வந்து நாடாளுமன்ற சரி, தேர்தல் சார், சரி, அதெல்லாம் சரி. நீங்க 18% காட்டிக்கலாம். நீங்க சரி. சட்டமன்ற தேர்தல்ல உங்களால முடியாதுன்னு தானே ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் நீங்க சட்டமன்றத்திலயும் பாருங்க சார், 20 எம்எல்ஏ சார் எழுதி வச்சு கரெக்டா 8 மாசம், இது ஜூன், அடுத்த ஏப்ரல் 20 சீட்டே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்குமான்றது அது நீங்க அவங்க எடப்பாடி தான் முடிவு அதான் பண்ணுவாங்க. சார் நான் சவாலாவே சொல்றேன் சார். ம். 20 எம்எல்ஏ சட்டமன்றத்துல நுழையலாம், நீங்க என்னன்னு கேளுங்க சார். ம். என்னன்னு கேளுங்க. 20 எம்எல்ஏ நாங்க உள்ள போறோம். ஏன் தமிழ்நாட்டிலயும் இன்னும் ஒரு அந்நியப்பட்ட கட்சியா தான் பிஜேபி? அப்படிலாம் கிடையாது, எந்த அணி எப்படி கிடையாது. என் பேர் வடிவேல், நான் பிஜேபி, எந்த கட்சியும் எனக்கு பின்புலம் கிடையாது. நான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கேன்னா பிஜேபி தான் காரணம். வேற எந்த திமுக அதிமுக போய் கேளுங்க, இந்த வயசுல ஒருத்தன் வந்து இல்ல, அந்த அதுதான் கட்சி வந்து அங்க ஸ்பேஸ் இல்ல, அங்க மேல வர முடியாது, இங்க போனா ஈஸியா ஆமா கொடுத்துருவாங்க, ஒரு சரி, பதவி நீங்க கொடுத்துருவாங்க. அப்படியே நினைச்சுங்க சார், நீங்க அப்படியே நினைச்சுங்க. நான் 12 வருஷமா 13 வருஷமா இதுல பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, மோடி பிரதமர் ஆரோக்கிய முன்னாடி இருந்து நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். கல்லூரி காலத்துல இருந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை கேட்பாங்கல்ல, எதுக்குப்பா பிஜேபில போயிருக்க? எனக்கு பிடிச்சிருக்கு சார், நான் உணர்வு இல்ல கேட்பாங்களா, அந்த கட்சியில அப்பா போய் சேர்ந்தா, ஏன் நம்ம ஊர் கட்சியில எந்த திருட்டு நான் என்ன பிஜேபி வடநாட்டு கட்சியா தான் இன்னமுமே சார், சொல்றாங்க என் ஃப்ரெண்டு ஒரு 50-100 பேர் எனக்கு கை கொடுக்குறான். அந்த திருட்டு கட்சி திராவிட கட்சியில போய் சேராம நீ இந்த மாதிரி தேசிய கட்சியில போய் சேர்ந்து பரவாயில்லடா, உனக்கு எந்த நான் 10 பைசா அந்த கட்சியில இருந்து சம்பாதிக்கல, 10 பைசா சம்பாதிக்கல. ஆனா எனக்கு ஒரு உணர்வு இருக்கு, எனக்கு ஒரு கொள்கை இருக்கு, எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. நாளைக்கு என் கையில அதிகாரம் கிடைக்கல, என் கட்சி எனக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும். அன்னைக்கு நான் நிச்சயமா என்னோட விஷயம் என்னன்னு பண்ணுவேன். மோடி ஏன் இவ்வளவு தூரம் தொடர்ச்சியா ஜெயிக்கிறாரு அப்படின்னா, மோடி எளிய மக்களை, எளிமையான மக்களை வலிமையா மாத்திட்டு இருக்காரு சார் மோடி. ஓகேங்களா, எளிமையான மக்களை வலிமையா மாத்திரனால தான் இன்னைக்கு தொடர்ச்சியா 3வது செஞ்சிருக்காரு. அது என் மண்டல ஏறி நிக்குது. சமீபத்துல ஒரு தனியார் ஆய்வு நிறுவனம் எடுத்த ஒரு சர்வேல இந்தியாவிலேயே மோடி எதிர்ப்பு எங்க அதிகமா இருக்குன்னா தமிழ்நாட்டுல தான் இருக்கு அப்படின்னு ஒரு சர்வே சொல்லிருக்கு. தெரியுமா? அது சரி, சொல்லுங்க. இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் மோடி எதிர்ப்பு. அது சர்வே யார் சார், என்ன சார், எந்த நிறுவனம் சார் எடுத்துச்சு? பல நிறுவனங்கள் எடுக்கிறாங்க, தனியார் நிறுவனங்கள் எடுக்கிறாங்க சார். அதெல்லாமே ஸ்டாலினோட நிறுவனம், பிரசாந்த் கிஷோரோட நிறுவனம் எல்லாமே எடுத்துறோம். நாளைக்கு நானே ஒரு நிறுவனம் சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடலாம். உங்களுக்கு தெரியுமா, மீடியாக்கு வந்து ஒரு இல்ல, இங்க ஆன்டி மோடி மைண்ட் செட்ல இருக்காங்கல்ல மக்கள். இன்னும் வந்து ஒரு மோடினா வேண்டாம், ஒரு அசுவியா பாக்குறாங்க, பிஜேபியா நமக்கு வேண்டாம், நம்ம கொஞ்சம் அது விலகி இருப்போம் அப்படின்னு. இங்க மோடி மேல எல்லாம் வெறுப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். மோடி மேல எல்லாம் இங்க வெறுப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் ரியலா பேசுறேன், நான் கட்சிக்காரங்கனால பேசல. மோடி மேல வெறுப்பு யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, மோடி மேல எல்லாம் எந்த வெறுப்பும் கிடையாது. நிச்சயமா நான் சொல்றேன், ஒரு வெறுப்பும் கிடையாது. மோடி மேல வெறுப்பு இருந்தா அவர் நோட்டா கீழே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா அப்படியே போயிருக்கும் கட்சி. தொடர்ச்சியா அப்படி முன்னேறிக்கிட்டே வந்திருக்காது. நாங்க நினைச்சிருந்தா போன கூட்டணி வச்சு நாங்க 10 எம்பி உள்ள போயிருப்போம் சார். எங்க கட்சியில 10 பேர் எம்பியா போயிருப்போம். உங்ககிட்ட பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க, நீங்க பேட்டி எடுக்கிறீங்கல்ல, அவங்க எல்லாரும் எம்பியா போயிருப்பாங்க சார். நீங்க எல்லாருமே நாடாளுமன்ற உறுப்பினர் தான் பேட்டி எடுத்திருப்பீங்க. எங்களுக்கு வேணா கட்சியை வந்து நம்ம வந்து மேல வளர்த்துட்டு நம்ம உள்ள போவோம், அடிப்படையில வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணாம நம்ம போய் பிரோஜனம் இல்லைன்னு எங்க தலைவர் முற்பட்டனாலதான் நாங்க கட்சியை உள்ள பர்சன்டேஜ் வாங்கிருக்கோம். நாங்க போன தடவை எவ்வளவு சீட் தருவாங்க? 20 சீட் வாங்கினோமா சார் ஏடிஎம் கிட்ட சட்டமன்ற தேர்தல்ல. இந்த தடவை நாங்க 20 எம்எல்ஏவே உள்ள போவோம்னு சொன்னேன் சார். அவ்வளவு தூரத்து கட்சி வளர்ந்துருக்கு சார். ஏன்னா நாங்க போன தடவை எங்க தேர்தலில் எங்க தலைவர் போட்ட திட்டமிடல் இது. இப்ப நயினா நாகேந்திரன் எங்க தலைவர் வந்து நீங்க பாருங்க, நாங்க குறைஞ்சது 60 இருந்து 40 சீட் உள்ள வாங்கிட்டு உள்ள போய் 20 சீட் ஜெயிக்கிறோமா இல்லன்னு நீங்க பாருங்க. இல்ல, கூட்டணி ஆச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப பெரிய பிரளயம் போயிருக்குதுல, இதை நீங்க தொடர்ச்சியா சொல்லிங்கன்னா ஏடிஎம்கேவும் உங்களை நீங்க கிளம்புங்க. எங்க தலைவர் நயினாரனுக்கு எப்படி என்ன செயல்படணும், அதை எப்படி பேசணும், அவர் அரசியல்ல வந்து பலந்து கொட்டப்படும் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து 4 முறை பேசுனீங்க ஏடிஎம்கே. நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம். நான் தெளிவா சொல்றேன்ல, நயினா நாகேந்திரன் எங்க தலைவர் இருக்கார்ல, அவர் அரசியல்ல பலந்து கொட்டப்பட்டார். நீங்க இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, அவர் அரசியல் இருக்க எல்லாருக்கும் தெரியும், எங்க ஏடிஎம்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும், எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். தொடர்ச்சியா நாங்க இபிஎஸ் உடையும் எடப்பாடியோடையும் அண்ணன் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் போகுது. அது ஸ்ட்ராங் பண்ற வேலை எல்லாமே எங்க தலைவர் பாத்துக்காப்ல, நயினாரன் பாத்துக்காப்ல. நீங்க அதுல எல்லாம் எந்த கவலையும் நீங்க இப்ப மீடியா கவலைப்பட வேணாம், திமுக காரங்க கவலைப்பட வேணாம். அதெல்லாம் எந்த சேதாரமும் ஆகாது. சேதாரம் ஒன்லி திமுக மட்டும்தான். நாங்க 20 எம்எல்ஏ சட்டமன்றத்துக்குள்ள போறது மட்டும்தான் நயினாரனோட இலக்கு. அதை மட்டும்தான் அவர் மைண்ட்ல வச்சு செயல்பட்டு இருக்காரு. அவர் மத்த எதுலயும் அவர் செயல்படல. மற்றபடிக்கு நாங்க ₹1 பணம் கொடுக்க போறது இல்ல. எங்க கொள்கை, எங்க திட்டங்கள், எங்க வளர்ச்சி, மோடியோட புகழ், இதை சொல்லியே நாங்க ஓட்டு வாங்கி உள்ள போறோம். அமித்ஷா இல்ல எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டுல ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க இந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. இன்னும் 1000 தடவை கூட வந்து போட்டோன்றாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஐயா ஸ்டாலினோட பையன் உதயநிதி ஸ்டாலின் எங்கே இருக்காருன்னு கூட தெரியல சார். ஓகேங்களா, ஸ்டாலின் இவ்வளவு தூரம் பேசுறாருல, இப்ப உதயநிதி ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி என்ன பேசினார், இப்ப எங்க இருக்காரு நீங்க சொல்லுங்க சார். உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு செக்ரட்டரியேட்ல பாருங்க போயிட்டு சார். செக்ரட்டரியேட் சார் மூச்சுக்கு 300 தடவை பேட்டி கொடுத்துட்டு இருந்தார் சார். நான் வந்து இவருக்கும் பேப்பர் இல்லை, மோடிக்கும் பேப்பர் இல்லை, கேடிக்கும் பேப்பர் இல்லை, என்னென்னமோ பேசணுமோ, செங்கலை தூக்கிட்டு தெரிஞ்சாரு, முட்டையை தூக்கிட்டு தெரிஞ்சாரு. இப்ப உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு ஆக்டிவா இருக்காரு நீங்க சொல்லுங்க. சபரீசன் எவ்வளவு ஆக்டிவா இருக்கான்னு சொல்லுங்க. மணல் கொள்ள என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இடி ரைடுக்கு ஏன் பயப்படுறாங்க. ரித்தீஷ் எங்க
எவ்வளவு எங்கே சார் என்ன சார் ஆச்சு? இன்னைக்கு மாசுபுரம் இன்னைக்கு காலையில நியூஸ் நீங்க பாத்தீங்களா? இந்த முரசொலி உங்க ஆபீஸ்ல கூட இருந்துச்சு, நான் பார்த்தேன். இன்னைக்கு காலையில மாசுபுரமணியம் மேல ஃபைல் பண்ணணும்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கு. ஜூலை 24 அவர் ஒரு அமைச்சர் மேலதான் ஒரு கேஸ் 2 கேஸ் இருந்துச்சு. மற்ற அமைச்சர் மேலாம் ஏகப்பட்ட ஊழல் கேஸ் எல்லாம் ஈடி அவங்க ஃபேஸ் பண்ணி. சரி, நாங்க ஊழல் நீங்க எங்க அமைச்சர்கள் மேல சொல்லுங்க சார். என்ன சார் ஊழல் கேஸ் பெருசா சொல்லுங்க சார். அமித்ஷா மேல எல்லாம் என்ன ஊழல் சார்? ஊழல் கேஸ் இப்ப கரண்ட்ல இருக்க ஊழல் கேஸ் ஒன்னு சொல்லுங்க சார். நான் சொராபுதீன் ஷேக் கேஸ் எல்லாம் விடுவிச்சு தான் வெளியே வந்து இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் எல்லாம் உட்கார்ந்துறாரு. உங்க வாயிலே சொல்றீங்க விடுவிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு வழக்கு அவ்வளவு ஃபேஸ் பண்ணுவாங்க. நான் சொல்றேன் சார், எத்தனை திமுக அமைச்சர் மேல ஊழல் கேஸ் இப்ப கரண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை நீதிபதிகள் எவ்வளவு பேர், எந்த நீதிபதி எவ்வளவு பேர் எடுத்து அந்த கேஸ் எல்லாம் திரும்ப வந்து ரீகலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கறத நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு என்ன நான் சொல்றேன், பொன்முடிலாம் இன்னும் கொஞ்சம் அவங்க சட்டமா அது அணுகுவாங்க சார். சட்டம் அவங்க நீதி ஏன் சார் செந்தில் பாலாஜி இப்ப வீட்டுல உட்காந்துருக்காரு, அமைச்சர் பதவி போய் வீட்டுல உட்காந்துருக்காரு. எதுக்கு சார் போயிருக்காரு? சிட்டிங் அமைச்சர் வீட்டுல உட்காந்துருக்காரு. சரி, பொன்முடி ஜஸ்டிஸ் மிஸ்ல ஜெயில இல்லாம வீட்டுல உட்காந்துருக்காரு. இன்னும் நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா 3 இருந்து 6 மாசம் திரும்ப ஜெயிலுக்கு போறாரா இல்லையான்னு பாருங்க. எத்தனை அமைச்சர் திமுக ஆட்சி முடியட்டு சார். என்ன மிரட்டுறீங்களா பிஜேபி? சார் நிச்சயம் சார், இது நான் மிரட்டுறேன்னு சொல்லல. மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா எவிடன்ஸும் ப்ராப்பரா இருக்கு. இன்னும் ஏப்ரல் சார், இன்னும் 8 மாசம் இருக்கு சார். ஏப்ரல் மே மாசத்துல பாருங்க சார், எத்தனை அமைச்சர்கள் உள்ள போறாங்க, எத்தனை அமைச்சர்கள் எக்ஸ் அமைச்சர்கள் வந்து வெளியில இருக்காங்கிறத இன்னும் நீங்க 8 மாசத்துல நீங்க சட்ட ரீதியா அணுகுனால் இதெல்லாம் வந்து அங்க நீங்க தண்டனை கூட வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் ரீதியா எதையா அணுகுனீங்கன்னா சுத்தமாவே இந்த மக்கள் உங்களை அணியப்பட்டு வச்சிருப்பாங்க. இன்னமுமே நாங்க வந்து யாரையுமே இந்தியால எல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்க டெமோக்ரஸி கண்ட்ரி, நீங்க யாரையெல்லாம் சும்மா எல்லாம் தூக்கி உள்ள வச்சிட முடியாது. உடனே நீங்க ஹைகோர்ட்ல போயிட்டு நீங்க ஹேமந்த் சோரன் பண்ண மாதிரி, அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ண மாதிரி எல்லாம் இங்க பண்ணீங்கன்னா சரி. அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணாங்க, என்னாச்சு? மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு தெரியும் சார், ஊழலை ஒழிக்க வரேன்னு சொல்லி வந்தாங்க சார், கட்சி ஆரம்பிச்சாங்க சார். பண்ணதே ஊழல் சார். அது நீங்க திமுக தமிழ்நாட்டுல என்ன நடக்குது? பிஜேபி ஊழலுக்கு எதிரான கட்சியா? நிச்சயமா. என்ன ஊழல் பண்ணி எந்த அமைச்சர் உள்ள போயிட்டாங்க சொல்லுங்க. ஊழல் பண்ண மாதிரி நீங்க காட்டிக்கல. நீங்க சொல்லுங்க சார். சார் நீங்க சொல்லுங்க சார். நாங்க என்ன பிஎம் கேர் ஃபண்ட்ல வாங்கின ஃபண்ட் எல்லாம் கணக்கே காட்டல மோடி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சரி சார், கேஸ் போடுங்க சார், ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணுங்க சார். அதே போல ஊழல் பண்ணவங்க எல்லாம் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் அதிகாரத்துல கூட நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கடைசியா அங்கேயே அதிகாரத்துக்கு மகாராஷ்டிராவை பிடிச்ச கதையெல்லாம் பார்த்திருக்குது வரலாறு. அஜித் பவார், பிரபுல் பட்டேல், இந்த மாதிரி நிறைய ஆட்கள் எல்லாம் ஊழல் பண்ணாங்கன்னு மோடியே சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்தா மேடையில பக்கத்துல உட்காந்து இருக்காங்க. சார் நான் என்ன சொல்றேங்க, நீங்க பிஜேபி மேல வாய்க்கு வந்த குற்றச்சாட்டுகள் என்ன வேணாலும் உண்மைதான், என்ன குற்றச்சாட்டு வேணா நீங்க சொல்லலாம். எந்த குற்றச்சாட்டு இப்ப நாங்க சொல்றோம்ல குற்றச்சாட்டு, இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயில போனாரு, சிஎம் சீட்ல திரும்ப உட்கார முடியல, ஓகேங்களா? இப்ப இவர் செந்தில் பாலாஜி திரும்ப அமைச்சர் பதவியில தொடர முடியல. இது மாதிரி நீதிமன்றம், எந்த நீதிமன்றம் அது பிஜேபியில இருக்கவங்க வந்து இந்த மாதிரி குற்றம் செஞ்சிருக்காங்க, இந்த அமைச்சர் குற்றம் செஞ்சு, எங்க அமைச்சர் எல்முருகன் இந்த ஊழல் பண்ணிருக்காப்ல, இந்த அமைச்சர் நிதின் கட்கரி இந்த ஊழல் பண்ணிருக்காப்ல, அவங்க பதவி நீக்கணும், பதவி விலகணும்னு ஏதாவது சொல்லியிருக்கா. சரி, கர்நாடகால தமிழ்நாட்டில் விட்டுருங்க, நாங்க ஆளுங்கட்சியாவே ஆகல, கர்நாடகாவில் நாங்க ஆளுங்கட்சியா இருந்தோம், இப்ப எதிர்கட்சியா ஆயிருக்கோம். எங்க மேல ஊழல் கேஸ் எதுவும் உருகல. திரும்ப இப்ப சிட்டிங்ல இருக்காரு பாருங்க அமைச்சர், முதலமைச்சர் சித்தராமையா, அவர் ஊழல் பண்ணாருன்னு சொல்லி 100 கோடி சொத்தை வந்து இப்ப முடக்கிருக்காங்க. சரி, அதாவது ஆளுங்கட்சியா இருக்கையிலேயே நாங்க போன டைம் 5 வருஷம் ஆளுங்கட்சியா இருந்தோம். எங்க மேல ஒரு ஊழல் 11 வருஷம் மோடி ஆச்சு, ஊழலே ஒருத்தர் கூட பண்ணலையா? அதனாலதான் 11 வருஷம் ஆச்சு. அதனாலதான் ஒரு அங்கதான் இடிக்குது, அங்கதான் டவுட் வருதுன்றாங்க. யாரு? ஓட்டு மிஷின்லயா, இவிஎம் மிஷின்ல டவுட் வருதா? மக்கள் ஓட்டு போட்டதுனால தானே ஜெயிக்கிறாரு. ஊழலே 11 வருஷம். நீங்க எந்த ஆங்கிள் பாக்குறீங்க? நீங்க ஆங்கிள் மாத்தி பாக்குறீங்க. இந்த ஆங்கிள் பாருங்க சார். 10 வருஷமா ஓட்டு எந்த ஊழலும் பண்ணாதனாலதான் ஒரு 11வது வருஷம் ஆட்சியில் தொடர்றாரு. 10 வருஷமா ஊழல் பண்ணி தான் வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க சார். பிஜேபியில இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு சுத்த சன்மார்க்கவாதியா சார்? எங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அதான் சார். எந்த ஊழல் நாங்க இல்லைன்னா இந்த கட்சியில இருக்க மாட்டோம். 13 வருஷம் 12 வருஷம் நான் இருக்குன்னு சொல்லல. ₹1 ஆதாயம் கிடையாது. நான் இப்போ சொல்றேன், வர இளைஞருக்கு சொல்ல மாதிரி, நீ பணத்தெல்லாம் நீ சம்பாதிக்க முடியாது, உனக்கு எந்த ஆதாயம் கிடையாது, உனக்கு தேசப்பற்று நாட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், எளிமையான மக்களை வலிமையா மாத்தணும். இந்த மாதிரி நல்லா தேசப்பற்று இருக்கு சார், நல்லா தேசப்பற்று. இப்ப ஏத்துனாங்க பாருங்க, கொடியை தலைகீழா வச்சு, எப்படி கொடி ஏத்தணும்னு தெரியாது. கொடி அது ஒரு மிஸ்டேக். சரி சரி, கொடி ஏத்தல செல்போன் பேசிக்கிட்டு எத்தனை அமைச்சர் பாத்துறீங்களா? பழைய வீடியோலாம் நான் காட்டவா? சின்ன சின்ன தவறுகள் அங்கொன்று இங்கொன்று நடக்கிறது. ஒட்டுமொத்த திமுகவும் ஒண்ணு தேசப்பற்று இல்லைன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? நான் தெளிவா சொல்றேன் சார், திமுக தேசப்பற்று இருக்கிறதுனாலதான் ஆபரேஷன் சிந்தூர்ல கொடியை பிடிச்சிக்கிட்டு பேரணி போனார் ஐயா ஸ்டாலின். இந்தியாவுல எந்த மாநிலமும் முதல்வர்களும் பண்ணாத வேலையை பண்ணாரு. வேற வழியே இல்ல. தேசப்பற்று திமுகவுக்கு வந்து நீங்க பாடம் எடுக்க. ஸ்டாலினுக்கு வேற வழியே இல்ல சார், வேற வழியே இல்ல. அவர் சிந்தூர் ஆபரேஷனை நொறுக்கிட்டாப்ல மோடி. வேற வழியே இல்ல திமுகவுக்கு. இதை பண்ணா மட்டும்தான், இல்லைன்னா இங்க காரி கழுவி துப்பிடுவாங்கன்னு தெரியும். மக்கள் வந்து திமுக காரி கழுவி துப்புற நிலைமையில இருந்தாங்க. வேற வழியே இல்லாம கொடியை பிடிச்சி நடக்கிறாரு அவர். கடைசியா நான் சொல்லல, இப்ப அவங்க வந்து இந்த ஒரு சேகர் பாபுவை காவி வெட்டி கட்டிக்கிட்டு குடமுழக்கு பண்ணிக்கிட்டு சொல்றாங்களே, வந்துட்டாங்க எங்க வழிக்கு. வேற வழியே கிடையாது. முன்னாடி பெரியார தூக்கிக்கிட்டு கொள்கை அது இதுன்னு தாலிக்கேற எடுத்துக்கிட்டு இந்த 4-5 வருஷத்துல எங்க தாலிக்கேற எடுத்தாங்க?
முன்னாடி மேடை போடுவாங்க. நான் சின்ன வயசுல இருக்கேன் திமுக இல்லைங்க சார், திராவிட திகா. நான் தெளிவா சொல்றேன் சார், திமுக எங்க இருந்து சார் வந்துச்சு? திகாவில இருந்து வந்து. அப்புறம் என்ன சார் நீங்க எங்களோட தாய் கழகம் நாங்க ஆர்எஸ்எஸ் சொல்றோம் சார். நான் மறைக்கல இல்ல, என்னோட தாய் கழகம் ஆர்எஸ்எஸ் இந்தியாவுக்கு ஆபத்துன்றாங்க. நீங்க சொல்லுங்க சார். நான் திகா வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு இதுன்னு சொல்றேன் சார், பேராபத்து சார். திகா வந்து வீரமணி, ஈவேரா இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, பேராபத்து நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றது? பெரியார் 95 வயசுல மூத்திர சட்டியோட பயணம் பண்ணி இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு. என்ன விழிப்புணர்வு சார்? அம்மாவே நீங்க கல்யாணம் பண்ணிக்க தாலி கட்டிக்க பொண்ணு இருந்துச்சா? நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க சார். திருக்குறள் வந்து தங்கத்தட்டுல வச்ச மலம், தமிழ்நாடு தமிழ் வந்து காட்டு மிராண்டி லாங்குவேஜ். இதெல்லாம் என்ன சார்? இதுதான் உங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து விழிப்புணர்வு சரிப்படுத்தணும்னு சொன்னாரு. காட்டு மிராண்டியா இருக்காதீங்க, காட்டு மிராண்டியா இருக்குடா, இதை நம்ம சரிப்படுத்தணும். எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரம் சார், எழுத்து ஆதாரம் இல்ல, எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரமாவே இருக்கு. நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும். நான் சும்மா பார்க்காம கடமைக்கு வந்து பேசுறேன். எல்லாமே ஆவணமா எல்லாமே யூடியூப்ல இருக்கு. அவர் என்னென்ன பேசியிருக்கான்னு சொல்லிட்டு. இவர் வந்துதான் பெண் விடுதலை எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பெண் விடுதலை இல்லையா? 300 வருஷத்துக்கு முன்னாடியே அகிலியாபான்னு சொல்லிட்டு ஒரு ராணி எல்லாம் வந்து என்னென்னமோ மறு திருமணம் என்னென்னமோ பண்ணிட்டு போயிருக்காங்க சார். நீங்க வந்து இங்க சும்மா போலியா எந்த ராமாயணத்துல வந்து எந்த மகாபாரதத்துல வந்து உடன்கட்டைகிறது எல்லாம் இருந்துச்சு? நீங்க சும்மா இவங்க எல்லாம் இடையில சொல்லிட்டு இந்து மதத்துல எல்லாம் அந்த மாதிரி ஒரு கலாச்சாரமே கிடையாது. இவங்க சும்மா அந்த தீக்கா வந்து பெரியார் வந்து பண்ணிவிட்டு போன வேலை. அவர் தெலுங்கர் சார், அதனால தமிழ காட்டு மிராண்டி லாங்குவேஜ் சொன்னார். வேற என்ன? அகைன் நான் முருக பக்தர்கள் மாநாடுக்கே வரேன். நீங்க அங்க முருக பக்தர்கள் மாநாடு, பக்தர்களை அழைக்கிறீங்க, எல்லாரும் வருவாங்க, சரி, எல்லாரும் வணங்குவாங்க, எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி முருகர் பாடல் எல்லாம் வணங்கி விட்டு அதெல்லாம் ரொம்ப கிளீனா பண்ணுவாங்க நம்ம தமிழர்கள். சரி, கடைசியா போய் யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு தான் போட போறாங்க. அதுக்காகவே இந்த கூட்டம்லாம் நமக்கு ஓட்டு போட்டுருன்ற அந்த கற்பனைக்கு வந்துடக்கூடாது சார். சரிங்களா? நான் என்ன சொல்றேன் சார், 5 வருஷம் மட்டும் ஆட்சியில் இருந்துட்டு 10 வருஷம் வீட்டில் உட்கார உங்களுக்கே இவ்வளவு தெரியும் போது 15 வருஷமா அங்க தொடர்ச்சி ஆட்சியில் இருக்கு சார். 3 டைம் ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கோம் சார் இந்தியால. அங்க சார் இருங்க சார், டெல்லியில வேணா நம்முடைய அரசியல் என்னன்றது. எந்த வருஷம் சார் திமுக தொடர்ச்சியா 10 வருஷம் ஆட்சியில் இருக்கு சொல்லுங்க சார். ஏதாவது வருஷம் சொல்லுங்க சார். இந்த முறை வந்துருவோன்றாரு ஐயா. இதுக்கு முன்னாடி சொல்லுங்க சார், எத்தனை 600 இல்ல 634 60 வருஷம் கட்சி நினைக்கிறேன் சார். 60-70 வருஷம் கட்சி நினைக்கிறேன் சார். எந்த வருஷம் நீங்க நல்லா செஞ்சிருந்தீங்கன்னா, மக்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்தீங்கன்னா, எப்ப சார் அவங்க வந்து 2 தடவை தொடர்ச்சி ஆட்சி இருக்காங்க? நல்லா மக்களை கேட்டுங்க. திமுக ஒவ்வொரு டைமும் நீங்க ஓட்டு போட்டு 5 வருஷம் அப்புறம் இவங்க வரவே கூடாதுன்னு திரும்ப 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சியில இருக்கும் சார். ஜெயலலிதா அம்மா 10 வருஷம் ஆட்சியில எடுத்து கொடுத்தாங்க. அவங்களும் ஒரு முறை தான் அவங்க மொத்தம் ஆட்சி ஆண்டதே அவ்வளவு 15 வருஷம். எம்ஜிஆர் எப்ப சார் தோத்தாரு? அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் சார் கருணாநிதி திரும்ப ஆட்சிக்கு வந்தாரு. நீங்க எவ்வளவு நீங்க இந்த கூவார் இருக்கே அதை கிளீன் பண்றேன் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு கலைஞர் காலத்துல இருந்து நான் அந்த பேப்பர் படிச்சிருக்கேன் சார். இன்னும் அந்த கலைஞர் பேட்டி கொடுத்த இதெல்லாம் கங்கையை சுத்தம் பண்ணாரா? என்ன சுத்தம் பண்ணல? கலைஞரை பேசுறது கங்கை நீங்க பாத்திருக்கீங்களா? உங்க வயதுக்கு நீங்க வந்து கலைஞர் என்ன பெரிய எவ்வளவு பெரிய மோடி கிட்ட போய் கேளுங்க. என் வீட்டுக்கு வாங்க, உங்களை வச்சு பாத்துக்கிறேன்னு. அது பெருந்தன்மை. அதுக்கான ஊழல் பண்ணல. கூவத்தை கிளீன் பண்றீங்களா? கங்கையை சுத்தப்படுத்துறேன்றாரு மோடி. சுத்தப்படுத்தினாரு. நீங்க பிளாக் மணி கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு ஒழிச்சாரா மோடி? 11 வருஷம் சாதிச்சிட்டாருன்றீங்கல்ல. என்னென்ன சொன்னாரு? இதெல்லாம் பண்ணாரு. வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னாரு. கொடுத்தாரா மோடி? இவ்வளவு இருக்கு சார். நான் சார், நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இங்க இதுக்குள்ளே வந்து குமரி பூண்டிக்குள்ளேயும் இந்த கன்னியாகுமரிக்குள்ளேயுமே நீங்க சார் ரவுண்ட் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியாது சார். நீங்க போய் பாருங்க, கங்கையை போய் பாருங்க, கங்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. கங்கை மோடி போய் சார், மோடி கங்கை நான் போயிட்டு நான் காஷ்மீர்ல இருந்து நான் கங்கை மோடி எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன். புரியுதா உங்களுக்கு? உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். மோடி குளிக்கிற அதே இடத்துக்கு நான் போய் எடுத்திருக்கேன். முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் என் போன்ல கூட முடிச்சக்கான நான் காட்டுற போட்டோ எப்படி இருக்குன்னு அவ்வளவு கிளீனா இருக்கு. அங்க இப்ப வந்து பெரிய படித்துறை எல்லாம் கட்டி அவ்வளவு கிளீனா பண்ணிருக்காரு. காலையில எந்திரிச்சா திமுக வீழ்த்தணும், திமுக ஒழிக்கணும், இப்படியே தான் பேசுவீங்களா? நிச்சயமா சார். நாங்க அரசியல் கட்சி, நாங்க அவர் சொன்னதான் நாங்க அரசியல் பண்ண வராம அவியல் பண்ண வந்திருக்கோம். இங்க திமுக வீழ்த்தாம எங்களுக்கு ஓயவே மாட்டோம். நீங்க நிச்சயமா சொல்றேன், இந்த மண்ணுல திமுக வீழ்த்தப்பட்டு புறமுதுக காட்டி ஓடுதா இல்லையான்னு நீங்க பாருங்க. நீங்க நிச்சயமா இங்க திமுக வீழ்த்தப்படும். அது ரொம்ப நாள்லாம் கிடையாது. தெரிஞ்சிரும் 26 8 மாசத்துல. 26 ரொம்ப லாங்கா சொல்லி 8 மாசத்துல தெரிஞ்சிரும். நீங்க பார்க்கதான் போறியா? இன்னும் கூட்டணி எப்படி வரப்போன்னு பாருங்க. பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும்போது நன்றி வடிவேலு. நன்றி சார். நன்றி.